we have to be a good influencer. நம்ம விசுவாச மக்கள் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவர்களாய் மாறணும். தலைவர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் யார் அப்படின்னா இஸ் அ இன்ஃப்ளூயன்சர். ஹூ இஸ் லீடர்? தே ஆர் இன்ஃப்ளூயன்சர். வாட் இஸ் லீடர்ஷிப்? தலைமைத்துவம்னா என்ன? இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்ன? நாம் எந்த அளவிற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோமோ அதுதான் நம்முடைய தலைமைத்துவ பண்பை குறிக்கிறதா இருக்கிறது. நாம் எல்லோருமே அறிந்தோ அறியாமலோ மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் செய்கிறோம். ஆனா அது நல்ல விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோமா இல்ல கெட்ட விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோமான்னு தான் கேள்வி. நீங்க எப்படிப்பட்ட நபரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிறீர்கள்? நீங்க நெகட்டிவா பேசுகிற ஒரு 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 கேரக்டரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்படுறீங்களா இல்ல நன்மையானதை பேசுகிற ஒரு ஆளால இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்படுறீங்களா? நீங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? மற்றவங்களை குறை சொல்லி அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா இல்ல மற்றவங்களுடைய குறையை காட்டில அவங்ககிட்ட இருக்கிற நன்மையை சொல்லி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா? ஆகவே we are all influencer. ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் செய்யறோம் யாரோ ஒரு மக்களை. எந்த விதத்துல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம்? ஆகவே நம்முடைய விசுவாச மக்கள் எப்பொழுதுமே ஒரு குட் இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும். நீங்க ஒருத்தவங்க பேசும்பொழுதே தெரிஞ்சிடும் அவர் மற்றவங்களை பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நீங்க பேசும்பொழுதே தெரிஞ்சிடும் அவர் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. பாஸ்டரை பத்தி குறை சொல்றாரு, அவரை பத்தி குறை சொல்றாரு, அந்த சகோதரரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படினாலே நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? He is a bad influencer. He is not a good influencer. ஆனா அதே நபர் நன்மையானவர்களை பேசுகிறார், குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை காட்டிலும் நன்மையான காரியங்களை எடுத்து பேசுகிறாரே, அப்பொழுது நீங்க புரிந்து கொள்ளலாம் he is a good leader. நம்முடைய சபைகளிலுமே இனி வருகிற நாட்களிலுமாய் எப்படிப்பட்ட தலைவர்கள் வருவார்கள் என்றால் இப்படிப்பட்ட குட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நம்ம வரணும். Good influencer, the people who influence others in a positive way, not in a negative way. They will be raised the leadership level. ஆகவே நாம் எப்பொழுது அடுத்தவர்களை நன்மைக்கு ஏதுவாய் குட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோமோ அப்பொழுது தேவன் நம்மை இப்படியாய் தலைமைத்துவ பொறுப்பிலே அமர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்.